ஸ்டோரியோட எபிசோட் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கதிரும் ராஜு 2 பேரும். உடனே இங்க பாரு, எங்க கூட்டிட்டு போற நீ அப்படின்றாங்க. இங்க பாரு, சைலண்டா வரமாட்டியா, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணுன்றாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போலாமா? இங்க பாரு, நான் உனக்கு கார் ஓட்ட சொல்லி தரீங்கன்னது, கார் ஓட்ட சொல்லி தரியா? ஆமான்றாங்க. என்ன திடீர்னு நீதான் அன்னைக்கு கேட்டல, அதனாலதான்றாங்க. பரவாயில்லையே, நான் கேட்ட உடனே எனக்காக கார் ஓட்டல சொல்லி தர, பின்ன சொல்லி தர மாட்டேன்னு நானே அப்படின்றாங்க. சேச்சா, அப்படி இல்லை, திடீர்னு எனக்காக இதெல்லாமே சொல்லி தரேன்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. கார் ஓட்ட கத்து தர முன்னாடி உட்காருவாங்க. இருந்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு ராஜி, பயந்துட்டே இருந்தா பயந்துகிட்ட மட்டும்தான் இருக்கணும், அதனால நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கல அப்படின்ட்டு கதிர் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் கற்றுக் கொடுத்து ராஜுமே ஓட்டுறாங்க. கார் மூவ் ஆகுதுன்றாங்க. கார் மூவ் தான் ஆகும்னுவாங்க. சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கார் ஓட்டிட்டு பேசிட்டே போவாங்க. அப்போ ஒருத்தர் இடிச்சுட்டாங்க. அச்சோ அப்படின்ட்டாங்க. போச்சுன்னு ஒருத்தர் இடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, நான் போய் பார்க்குற, சைலண்டாக இரு அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா குமார்வேல் தான் விழுந்திருப்பாங்க. ராஜி அண்ணன் என்னன்னாச்சு, உங்களுக்கு அடிப்படையில் சாரி நினைச்சாங்க. ஓ, நீ கார் ஓட்ட கற்றுக்கிறியாமா, நீ கரெக்டாக சூப்பராக தான் ஓட்டுறேன்றாங்க. ஆல் தி பெஸ்ட்டு, நான் தான் தப்பாக வந்துட்டேன்றாங்க. ஏதோ யோசிச்சுட்டு வந்துட்டேன் சாரின்றாங்க. அண்ணன் சாரின்னு, என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. இங்கே பாரு ராஜி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, உன்னால் எதுவும் ஆகலை, நான் தான் பார்த்து வந்திருக்கணும், பார்த்து வராது என் தப்பு, சரி ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏய், என்ன இவன் இந்த அளவுக்கு மாறிட்டா இப்படி பேசிட்டு போகிறான்? நான் தான் சொல்கிறேன்ல, நீ அண்ணன் மாறிடுச்சுன்னா, என் அண்ணன் பழைய மாதிரி இல்லை, இப்போ என் அண்ணன் டோட்டலாக வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்காரு, எப்படியோ மாறினா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என் அண்ணனுக்கு எந்த அளவுக்கு பாசம் அன்பு இருக்குது பார்த்தியா, என் அண்ணன் மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுன்ற மாதிரியெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சிறுவா மறுபடியும் ஓட்டலான்றாங்க. மறுபடியுமா ஆமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் தங்கமயில கடிக்க வராங்க. என்னப்பா நீங்கள் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்றாங்க. என்ன கடைக்கெல்லாம் வந்திருக்கா, அது இல்லாத மச்சான் விட மாட்டாருன்றாங்க. இனிமேல் இந்த கடையில் தான் வேலை செய்ய போகிறேன்னு பழனிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. ஏப்பா சும்மா சொல்லாதுப்பா, இல்லை மாமா உண்மையை தான் சொல்லணுன்னே சரவணன் வராங்க. ஏப்பா என்னவோ இங்கே தான் வேலை செய்கிறன்ற மாதிரி மயில் சொல்லுது, உண்மையாவா அப்படின்றாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லுவாங்க மயில். அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா சந்தோஷப்படுறாங்க. மச்ச எப்படி ஒத்துக்கிட்டாரு, அதெல்லாம் ஒத்துக்க வச்சிட்டோம் இல்லைன்றாங்க. கல்லால் உட்காருவா, இந்த கடையோடைய ஓனரே நீதானுவாங்க. சரி நம்ம டீ குடிக்க போகலான்னு பழனியை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க டீ குடிக்க போனதுமே பயங்கரமாக மயில்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பாவும் புள்ளியும் சேர்ந்து என்னடி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு மாறி மாறி கோவப்பட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமர் வராங்கிறதுனால சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராஜியும் கதிரும் 2 பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கதிரோடைய ஃப்ரெண்டு வராங்கன்னா கதிர் வெளியே பேசிட்டு இருக்கோம். ராஜி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கதிரை பார்க்குறாங்க. ஹாப்பியாக ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரசிக்கிறாங்க. மறுபடியும் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்ட்டு அவங்க அந்த சிகரெட் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த நேரம் ராஜி பார்த்துட்டு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. இது என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தானே, இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிகிட்டு போவோம். கதிர் ராஜி பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.